வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் எதுன்னா, அதாவது பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து, அதாவது ஹைஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதை சொல்கிறது என்னென்னா, ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஊரில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிட்டி, அதில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அந்த காம்படிஷனில் என்னன்னா, ஒரு 50 மாடி கட்டிடத்தில் வந்து கிளைம் பண்ணி ஏறணும். மேலே கட்டிடத்தின் மேலேயே கிளைம் பண்ணி அந்த 50 மாடி கட்டிடத்தோட டாப் ஃப்ளோரில் மேலே போய் நின்று அங்கே யார் ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து முதல் பரிசு கொடுக்குறதா அந்த காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க. அதில் கலந்துக்கிறதுக்கு மொத்தமே வந்து ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ என்னென்னா, அதோட ரூல் எப்படின்னா, அந்த பில்டிங்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கோடு வரைஞ்சி, இந்த கோட்லேருந்து என்ன பண்ணணும்னா, அந்த பில்டிங்கை நோக்கி நம்ம ஓடி போய் அதில் கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும். விசில் அடிக்கும்போது எல்லாருமே இந்த லைனில் நிற்பாங்க, வரிசையாக நிற்பாங்க. நின்றுட்டு ஓடி போய் அந்த பில்டிங்கில் கிளைம் பண்ணணும். இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட 10 பேர் ரெடியாக இருக்காங்க. ரெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னா விசில் ஊதுறாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கிளைம் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது என்னென்னா, அந்த 50 மாடி கட்டிடத்தில் மேலே ஏறி கடைசி அந்த டாப் ஃப்ளோருக்கு போகணுன்னா மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும், மினிமம். அப்போ வந்து யார் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே போகிறாங்களோ அவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காம்படிஷன். எல்லாருமே எதிர்பார்த்து ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. ரெஃப்ரி வந்து விசில் ஊதிட்டாரு. எல்லாரும் ஓடி போய் வந்து கிளைம் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு ஏறிட்டே இருக்கிறாங்க. 5 நிமிஷத்தில் ஒருத்தன் மேலே போய் ரீச் பண்ணிட்டாங்க. கவனிங்க, 5 நிமிஷத்தில் ரீச் பண்ணிட்டான். ஆனால் மக்களில் யாருக்குமே என்னென்னா, கிளாப்பும் பண்ணல, சந்தோஷமும் படல, கத்தவும் இல்லை. ஆனால் அவன் மட்டும் என்ன தெரியுமா பண்ணுறான், மேலே போய் நின்றுட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்துறான். ஆனால் மக்கள் எதுக்கு என்னமே பண்ணல. என்னடா இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அவனை பார்க்குறாங்க, ஒரு விசித்திரமாக பார்க்குறாங்க. என்னடா இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவன் ஏறினது உண்மைதான். அவன் 50 மாடி கட்டிடத்தில் வேலை ஏறல, பக்கத்தில் இருக்கக்கூடிய 1 மாடி கட்டிடத்தில் ஏறிட்டான், மறந்து போயிட்டு. அதாவது என்னன்னா, அவசரத்தில் போய் அந்த 50 மாடி கட்டிடத்தில் ஏறதை விட்டு பக்கத்தில் 1 மாடி கட்டிடத்தில் போய் ஏறி நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நமக்குன்னு ஒரு இலக்கு இல்லாததுனால ஏதோ ஒரு போன பாதியில் போயிட்டே இருப்போம். அதாவது படிக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில நேரங்களில் யோசிப்போம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம்னா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைவர்ஷன் வரும், அந்த இதில் போயிடுவாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோல், ஒரு இலக்கு இல்லைன்னா இதே இந்த கதையில் இருந்த மாதிரி தான். 50 மாடி கட்டிடத்தில் ஏறதை விட்டு பக்கத்தில் இருந்த 1 மாடி கட்டிடத்தில் ஏறின மாதிரி ஆயிரும் நம்மளோட கதை. எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி கேலியாக பார்ப்பாங்க, என்னடா அவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லி. நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, மனிதர்கள் எல்லா மனிதர்களும் சரி, எந்த நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ஒரு 50 மார்க் தான் எடுக்கிறீங்க 100க்கு. ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த எக்ஸாமில் 75 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதுக்காக நீங்கள் பிளானிங் உங்களோட மைண்டில் வரும். ஆனால் நான் படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு கோலுமே, ஒரு இந்த மார்க் எடுக்கணும், நல்ல மார்க்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்ல மார்க்னா அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்களோட மார்க் நல்ல மார்க் தான். ஆனால் நீங்கள் எடுத்த மார்க் எதுவாக இருந்தாலும் அது நல்ல மார்க். ஆனால் அதை விட இம்ப்ரூவ் பண்ணணும். அது என்ன மார்க்ன்றதை நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்காக படிக்கும்போது கண்டிப்பாக அந்த மார்க் உங்களால் ரீச் பண்ண முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அதே போல தான். எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணுன்ற ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை செய்யணும். வேலையில் இருக்கவங்களும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் ஒரு நல்ல ஆசிரியராக உருவாகணும். அப்போ அந்த கோல், எனக்கு அந்த விஷயம் இருந்துச்சுன்னா நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா, நல்ல ஆசிரியர் ஆகணும்னா நிறைய நல்ல புத்தகங்களை படிக்கணும், அதில் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மேக்ஸை இன்னும் அழகாக எப்படி நான் டீச் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் தினமும் அது என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எனக்குன்னு ஒரு கோல் இல்லை. நான் ஒரு டீச்சர், அவ்வளோதான். ஆனால் எனக்குன்னு எந்த ஒரு கோலுமே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், சும்மா போவேன் வருவேன், ஒரு சாதாரணமான ஒரு டீச்சராக இருப்பேனே தவிர என்னோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஆனால் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் சாதிக்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு கோலுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அது எதுக்கு தெரியுமா சமம்? ஒரு பவன் ஆரோ இருக்குது, ஒரு வில்லு, ஒரு அம்பு வச்சுட்டு எந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ண எந்த இடத்த ஏம் பண்ணி அதை நம்ம வந்து அம்பு வந்து விட போகிறோம்னு தெரியவே இல்லை. ஆனால் சும்மா கையில் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த அம்புனாலையும் வில்லுனாலையும் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கோல் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். அந்த இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. வாழ்க்கையில் என்றைக்குமே சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வைங்க, ஒரு பர்பஸ் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் சரி, இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே சரி, எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. மனிதர்கள் நமக்கு எல்லாருக்குமே சரி, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு பர்பஸ் வச்சுருப்பாங்க. அந்த பர்பஸ் உங்களுக்கு தான் தெரியும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அந்த பர்பஸை நோக்கி நீங்கள் என்னென்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும், உண்மையிலே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பர்பஸ்லெஸ், அதாவது பர்பஸே இல்லாமல், எனக்குன்னு எந்த ஒரு கோலுமே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு மகிழ்ச்சியும் சரி உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இன்றைக்கி என்னமோ மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி தெரியும், அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு துக்கம் வரும். ஆனால் ஒரு கோல் நோக்கி மிக உயர்ந்த தலைவர்கள், மிக உயர்ந்த மக்கள், அதாவது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தை நோக்கி வந்து அவங்க வாழ்க்கை பயணத்தை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. அதனால தான் அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமும் இருந்துச்சு, அவங்க நினச்சதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க. இந்த கதை நமக்கு உணர்த்துறது ஒன்று தான், வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட கோலை வேறு யாரும் டிசைட் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.